ஐயா துணை அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிழங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய விருத்த பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய விருத்தம் அம்மைமார்கள் சிவபெருமானிடம் முறையமிடுகின்ற அந்த செய்தியை கூறுகின்ற விருத்தமாக அமைகிறது. விருத்த பகுதி: மாட்டில் ஏறும் மகாபரணி மாது உமையாள் பங்காளாம் காட்டில் அடியார் ஏழ்வேரும் கற்றாயிழந்த பசுவது போல் ஓட்டி உறக்கம் இல்லாமல் ஊமை கண்ட கனவது போல் வாட்டம் அறிந்து மனதிறங்கி வந்தாய் கவலை தீர்ந்தோமே. சிவபெருமானிடம் அம்மைமார்கள் முறையமிடுகின்றார்கள். எப்படி என்றார்? மாட்டில் ஏறு மகாபரனே மாது உமையாள் பங்காளா. காளை வாகனத்தை அங்கே வாகனமாக அமைத்து அதில் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானே, அம்மை உமையவளை தன்னுடைய சரிபாதியாக வைத்து கொண்டு அங்கே அருள்பாலிக்குகின்ற எம்பெருமானே, நாங்கள் காட்டிலே 7 பெண்களும் கட்டாய் இழந்த பசுவது போல நாங்கள் வாடி தவித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு என்ன நிலையில் செய்வது என்பதை அறியாமல் இருக்கின்றோம். ஊட்டி உறக்கமில்லை. ஏன்னா அந்த அவர்கள் காட்டில் தவம் இருக்குகின்ற போது ஒருவருடைய முகம் ஒருவர் பார்க்கவில்லை. அங்கே வேறு எந்த சிந்தனையும் இல்லை. எந்தவித உலக ஆசைகளும் இல்லை. இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனே தஞ்சமென்று நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு ஊட்டி உறக்கமில்லை. ஊமை கண்ட கனவை எப்படி அந்த ஊமையாக இருக்கின்றவர் வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள் வைத்து வேதனை கொள்வாரோ, அதுபோல எங்களுடைய துன்பத் துயரங்களையும் நாங்கள் யாரிடம் சென்று சொல்வது? சொல்ல முடியாமல் வேதனை கொள்ளுகின்றோம். காட்டில் அங்கே கங்கையில் நீராட சென்றவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் என்ற செய்தியை யாரிடமும் சொல்ல முடியாது. ஆகவே அந்த செய்தியை சொல்ல முடியாமல் துன்புற்று காட்டிலே தவமாக இருக்கின்றோம். எங்களுடைய துன்பத் துயரங்கள் அடர்ந்த வனத்திலே கொடிய மிருகங்கள் வாழுகின்ற இடத்திலே நாங்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தவித்து வாடி தவமாக இருக்கின்றோம். எங்களுடைய மன வாட்டத்தை அறிந்து மனது இறங்கி தவம் நிறைவேற்றுவதற்காக இப்போது இங்கே வந்து அருள்பாலித்திருக்கின்ற பெருமானே, உம்முடைய அடிதாள் பணிந்து நாங்கள் வணங்குகின்றோம் என்று அங்கே போற்றி பணிந்து நிற்கின்றார்கள். ஐயா உண்டு.